ஐசக் வேல்முருகானந்தம் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து பின்னர் இயேசுவின் அன்பாலும் கிருபையாலும் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இயேசுவுக்காக வாழும் ஆழமான விருப்பத்துடன் பாஸ்டர் ஐசக் மற்றும் அவரது மனைவி மேரி கோட்டூரை சுற்றியுள்ள மக்களுடன் சுவிசேஷத்தை பகிரத் தொடங்கினர். அவரது சுவிசேஷ பயணத்தை 1978 சாலையூரில் தொடங்கினார். பின்னர் 1980 முதல் 1983 வரை மணிமலையிலும், 1983 முதல் 1984 வரை எரிசனம்பட்டியிலும் பணியாற்றினார். 1984 முதல் 1989 வரை பாஸ்டர் ஐசக் அரசு சேவையில் நில அளவுத்துறையில் பணியாற்றினார். 1989 யோவான் 1:9 உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்ற வசனத்தை அடிப்படையாக கொண்டு அவருக்கு தேவ தரிசனம் கிடைத்தது. இதற்கு பின் தனது பணியை விட்டுவிட்டு முழுநேர ஊழியராக அர்ப்பணித்தார். 1990 ஆண்டில் ஆகஸ்டில் ரெவரண்ட் டைட்டஸ் சந்திரசேகரின் வழிகாட்டுதலின் பாஸ்டராக அர்ப்பணிக்கப்பட்டார். பின்னர் பாஸ்டர் ஐசக் மற்றும் அவரது மனைவி மக்களுடன் இணைந்து இயேசுவின் போதனைகளை பகிர சிலரை அழைத்து பணிவான பின்னணியுடன் தங்கள் பணியை தொடங்கினர். பணத்தொகை குறைவாக இருந்த போதிலும் திருச்சபையை நிறுவும் ஆசை இருந்தது. இதற்காக 40 நாட்கள் உபவாசம் செய்தார். அவருடைய உபவாசம் மற்றும் ஜெபத்தின் விளைவாக பரிசுத்த ஆவியின் உதவியுடன் ரெவரண்ட் சாமுவேல் டி ஸ்டீவன் இந்திய சுவிசேஷ சங்கத்தின் தலைவர் அவர்களின் வழிகாட்டலுடன் 15 நவம்பர் 1997 அன்று பிரெண்ட் ஹெண்டர்சனின் வழியில் திருச்சபை திறக்கப்பட்டு ரெவரண்ட் ஸ்டீவ் அகர்தா அவர்களால் அர்ப்பணிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியின் உதவியுடன் இந்த திருச்சபைக்கு மெய்யுலி தேவசபை பெயர் சூட்டப்பட்டது. பாஸ்டர் ஐசக்கின் மீது உள்ள இயேசுவின் அன்பு அவருக்கு கோட்டூரில் முதல் திருச்சபையை உருவாக்க உதவியது.
ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க